ஜூன் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கன்னட நாவல் ஆசிரியர் மாஸ்தி வெங்கடேசனார் கன்னடத்தில் புகழ்பெற்ற வரலாற்று புதினங்களை எழுதியவரும் கன்னட சிறுகதைகளை செழுமைப்படுத்தியவருமான மாஸ்தி வெங்கடேசனார் பிறந்த தினம் இன்று. கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தின் கோசாலி என்ற இடத்தில் தமிழ் பேசும் குடும்பத்தில் 1891 பிறந்தார். இளமை பருவத்தை மாஸ்தி என்ற கிராமத்தில் கழித்தார். 1914 சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். இந்தியன் சிவில் சர்வீஸ் தேர்வை முடித்து மாவட்ட ஆட்சியராக கர்நாடகாவில் பல இடங்களில் பணிபுரிந்தார். இடைவிடாத அரசு பணிக்கு நடுவிலும் எழுதுவதில் ஆர்வம் ஏற்பட்டது. சிறிது காலம் ஆங்கிலத்தில் எழுதி வந்தார். பிறகு கன்னட மொழியில் கன்னட மொழியில் சிறுகதைகள், நாவல்கள் எழுதத் தொடங்கினார். மாஸ்தி எழுதிய முதல் நூலான ரங்கன மதுவே 1910 வெளிவந்தது. இவரது கேலவு சன்ன கேட்டகளு என்ற சிறுகதை தொகுப்பு நவீன கன்னட இலக்கிய உலகில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தத்துவங்கள், அழகியல், சமுதாயம் பற்றிய நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார். பல நாடகங்களும் எழுதியிருக்கிறார். புகழ்பெற்ற வேற்றுமை மொழி நாடகங்களை மொழிபெயர்த்திருக்கிறார். 26 ஆண்டுகள் சிவில் சர்வீஸில் பணியாற்றியவர். 26 வருஷம் சிவில் சர்வெண்டாக இருந்திருக்கிறார். 1943 ராஜினாமா செய்தார். ஸ்ரீனிவாசா என்ற புனைப்பெயரில் சிறுகதை எழுதினார். ஜீவனா என்ற மாதாந்திர பத்திரிகையின் ஆசிரியராக 1944 முதல் 1965 வரை பணியாற்றினார். கன்னடத்தில் உள்ள வரலாற்று புதினங்கள் எழுதிய ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர், நாவலாசிரியர். ஜீவனா என்ற மாதாந்திர பத்திரிகையில் 1944 முதல் 1965 வரை பணியாற்றினார் ஆசிரியராக, எடிட்டராக. சிக்க வீர ராஜேந்திரா மற்றும் சென்னபசவ நாயக்கா ஆகிய புகழ்பெற்ற வரலாற்று புதினங்களை படைத்தார். வரலாற்று புனைவு என்பது மிகச்சிறந்த உதாரணமாக வரலாற்று புனைவு என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணமாக இவரது சிக்க வீர ராஜேந்திரா நாவல் பேசப்பட்டது. நாவலின் வடிவமும் எழுதப்பட்ட விதமும் இயல்பான பேச்சு மொழியும் அற்புதமானவை என்று புகழப்பட்டன. இந்த நாவல்